கன்னியாகுமரி மாவட்டம் மண்டைக்காடு கோயில் முன்பு போராட்டம் நடத்த முயன்ற விஸ்வ இந்து பரிஷத் நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் புகழ்பெற்ற கோயில்களில் ஒன்று மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயில். இது இந்து சமய அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது. தினமும் தமிழகம், கேரளா உட்பட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு வந்து அம்மனை வழிபட்டு செல்லுகின்றார்கள். ஏராளமான பெண்கள் வழிபட வருவதால் இது பெண்களின் சபரிமலை என்றும் போற்றப்படுகிறது. இந்த கோயில் மேலாளர் மீது பல்வேறு புகார்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அவர் மீது புகார்கள் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத அறநிலையத்துறை கண்டித்து விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயில் முன்பு போராட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டது. இந்த போராட்டத்திற்காக வந்த விஸ்வ இந்து பரிஷத் மாவட்ட தலைவர் பிரதீப் உட்பட 25க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டார்கள். போராட்டத்தை தொடர்ந்து கோயில் முன் வாசலை தவிர மற்ற வாசல்கள் மூடப்பட்டு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தார்கள். போலீசார் போராட்டத்திற்கு அனுமதி மறுத்ததை தொடர்ந்து கோயிலில் பிரார்த்தனை செய்ய போவதாக விஸ்வ இந்து பரிஷத் நிர்வாகிகள் தெரிவித்தார்கள். ஆனால் அதற்கும் போலீசார் அனுமதி மறுத்ததை தொடர்ந்து கோயில் முன்னால் மறியலில் ஈடுபட்டார்கள். தொடர்ந்து அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டார்கள். மகாளி அம்மனுக்கு அம்மா மங்கள மேளங்களா Om Shakti Om